நெஞ்செரிச்சல் எதுக்களிப்பு ஏன் வருகிறது தெரியுமா? உடனே சரி செஞ்சிடுங்க. இல்லை அவரு நிலைமைதான் உங்களுக்கும். அசிடிட்டி பிரச்சனை தற்போதெல்லாம் பொதுவான ஒன்றாக உள்ளது. நீங்கள் காரமான அல்லது உப்பு நிறைந்த உணவை சாப்பிடும் போது திடீரென நெஞ்செரிச்சல் ஏற்படுகிறது. சில நேரங்களில் உணவுக்கு பின்னர் உடனடியாக வயிறு எரியும் மற்றும் நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். வயிறு உப்புசமும் ஏற்படலாம். இரைப்பை சுரப்பிகள் வயிற்றில் அமிலத்தை அதிகமாக உற்பத்தி செய்வதால் அசிடோஸ் ஏற்படுகிறது என்று டாக்டர் லவ்லின் பத்ரா தனது சமீபத்திய இன்ஸ்டாகிராம் பதிவில் தெரிவித்திருக்கிறார். அமிலத்தால் நெஞ்செரிச்சல் பிரச்சனை வருகிறது என்றால் அது உங்களுக்குள் இருக்கும் இந்த கெட்ட பழக்கங்களால் தான். அதிகப்படியான டீ மற்றும் காஃபி குடிப்பது நம்மில் பலருக்கு இருக்கும். அசிடிட்டி வருவதற்கு முதல் காரணம் ஏனென்றால் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் பழ ஜூஸ் குடித்தால் ஒன்றும் செய்யாதா? ஆனால் சுட சுட காஃபி டீ குடிக்கும் பொழுது அது பயங்கரமாக வேலை செய்யும். சூடாக உள்ளே பானங்கள் செல்லும் பொழுது குடல் புண்ணாகும். இதனால் செரிமான கோளாறுகள் ஏற்படும். காஃபி மற்றும் தேநீர் ஆகியவற்றை அடிக்கடி உட்கொள்வது அமில ரிஃப்ளக்ஸ் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. தற்காலிகமாக நிவாரணம் அளிக்கும், ஆனால் நிரந்தர தீங்கு விளைவிக்கும். இந்த பழக்கத்தை கைவிட வேண்டும். டீ காஃபி குடிப்பதை கட்டுப்படுத்த வேண்டும். ஒழுங்கற்ற உணவு நேரத்தை சரி செய்ய வேண்டும். நாம் உண்ணும் உணவை ஜீரணிக்க உங்கள் வயிறு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உருவாக்குகிறது. சரியான நேரத்தில் சாப்பிடாதது வயிற்றில் அமிலத்தன்மைக்கு வழிவகுக்கும். இது அமில ரிஃப்ளக்ஸ் மற்றும் குமட்டலுக்கு வழிவகுக்கிறது. சாப்பிட்ட பிறகு சரியாக தூங்குதல், படுக்கை நேரத்தில் சாப்பிடுவது உடல் அமில இரைப்பை திரவத்தை உணவு குழாய்க்கு திரும்ப உதவுகிறது. ஏனென்றால் உணவை உட்கொண்ட பின்னர் கிடைமட்டமாக தூங்குவது செரிமானத்தை மிகவும் கடினமாக்குகிறது. சாப்பிட்ட 2 முதல் 3 மணி நேரத்திற்கு பின்னர் படுக்கைக்கு செல்வது நல்லது. புகைப்பிடித்தல் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவை உட்கொள்வது புகைப்பிடித்தல் இரைப்பை உணவு குழாய் ரிஃப்ளக்ஸ் நோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் அதிக கலோரி உணவுகளை ஜீரணிக்க அதிக நேரம் எடுக்கும். இது மெதுவாக அமிலத்தன்மையின் அளவு அதிகரிக்க வழிவகுக்கிறது. இரவில் போதிய தூக்கமின்மாத வயிற்றில் அதிகப்படியான அமிலத்தை ஏற்படுத்தும். இது உணவு குழாயின் சுழற்சிக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. இதனால் உங்கள் வயிற்றில் கோளாறுகள் ஏற்படுகிறது. மேலும் சரிவர தூங்கவில்லை என்றாலே நம் உடலில் பல வியாதிகள் வருமா? இதில் முக்கியமாக ஒருவித பதற்றமும் பயமும் மன அழுத்தமும் தோன்றுமா? இதை அப்படியே தொடர்ந்தால் நாளடைவில் அல்சராக மாறிவிடும். பிறகு எந்த உணவும் சாப்பிட்டாலும் வயிறு ஏற்றுக்கொள்ளாது. காலை எழுந்தவுடன் முதலில் காய்கறிகள் அல்லது நெல்லிக்காய், பீட்ரூட், மாதுளை இப்படி பழங்களை ஜூஸ் போட்டு குடித்தால் நல்லது. முடிந்த அளவு டீ, காஃபி மற்றும் சூடான உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். சூடாக உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் அசிடிட்டி உருவாகும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.